அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால இந்த வருஷம் ராசி பலன் சொல்றதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ஜனவரி 1 அன்று வருஷ முதல் நாளிலேயே உச்சமாக அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் வாய்ப்பு அதிகம். அதை தவிர ஏற்படுகின்ற 4 கிரக பெயர்ச்சிகளும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருப்பதால் இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. மே மாதத்தில் பெயர்ச்சியாகும் குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வருவதால் பண வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். அத்துடன் அவரது பார்வையும் நன்றாக அமைவதால் உங்களுக்கு மேன்மையாகவே குரு பெயர்ச்சி அமைகிறது. ஏப்ரல் முதல் சனி 11ஆம் இடமான மீனத்துக்கு வந்து உங்களுக்கு லாபங்களையே கொடுக்க உள்ளார். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் கடின உழைப்பினால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். கூடையவர் 11இல் வருவதால் தொழில் மூலம் உங்களுக்கு வருவாய் பெருகும் வாய்ப்பு அதிகம். 11இல் இருக்கும் ராகு 10ஆம் இடமான கும்பத்துக்கு மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆன்சைட் சான்சஸ் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். 4க்கு சிம்மத்துக்கு வரும் கேதுவாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. சுக சௌகரியங்கள் மேம்படும். ஆன்மீக மார்க்கத்தில் செல்ல விரும்புவீர்கள். 12 கூடிய செவ்வாயும் நீச்ச நிலை நீங்கி ஜூன் மாதத்துக்கு பிறகு சிம்மத்துக்கு செல்கிறார். இதுவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்கிறது. எனவே வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். எல்லா வகையிலும் இந்த வருடம் அமோகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம், பண வருவாய், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், பெண்களுக்கு மேன்மை, காதல் வாழ்க்கை சுமூகமாக இருப்பது என பல வகையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷ பலன் நன்றாக அமைகிறது. பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி, உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.